ஒரு வீடு 2 வீடு இல்லை, 9 வீடை விற்று அவர் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு அட்ரஸ் தெரியாமல் இருந்துட்டு இருக்கார் சார். இதான் ஒரு ப்ரொடியூசரோட நிலைமை. இப்போ இந்த திரைப்படத்தின் குமாலன் திரைப்படத்தின் மூலமாக ரொம்பவே கஷ்டப்பட்டார், வீடெல்லாம் வித்துட்டாரு சொன்னீங்களா, சொத்தெல்லாம் இழந்துட்டாருன்னா. ஆமாம். சேது படத்தின் மூலமாக தான் விக்ரம் அவர்களும் சரி பாலா அவர்களும் சரி ஒரு அடையாளம் வந்தது, இவர் மூலமாக தான் கிடைச்சிது. ஸோ அவருங்க எதுவுமே ஹெல்ப் பண்ணலையா, விக்ரமும் சரி பாலாவும் சரி? பாலா அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. ஆனால் விக்ரம் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணார். அதாவது அந்த நன்றிக்கடன் நினச்சி அவர் பிற்காலத்தில் கந்தசாமின்னு ஒரு படம் நடித்தார். ஓ, அவருக்காக படம் பண்ணி கொடுத்தாரு? அவருக்கு படம் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன பைத்தியமா? அவர் வேற ஒரு நல்ல பெரிய ப்ரொடியூசருக்கு பண்ணி நல்ல பணத்தை வாங்கி செட்டில் ஆகிட்டார். ஆனால் அந்த தயாரிப்பாளர் கந்தசாமி, அவர் பேரில் கந்தசாமின்னு பிற்காலத்தில் ஒரு படம் நடிச்சு கொடுத்தாரு. இதுவே பெரிய ஹெல்ப் தானே உங்களுக்கு. நான் வச்சுருக்காருல்ல ப்ரொடியூசரை, இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அந்த படத்தில் அதாவது என் பேர் மீனா குமாரி, என் ஊர் கன்னியாகுமரி, போவோமா குதிரை சவாரி அப்படின்னு இவர் மேலே